ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா இப்போ தான் நம்ம இந்த வீடியோஸ் போடுறோம். இது வந்து ஒரு முன்னாடியே இருந்த ஒரு வென்யூ செட்டப் கேக் தான். லாஸ்ட் வென்யூ செட்டப்பில் வாங்கின நிறைய அடிகள்லாம் தாண்டி இந்த வென்யூ செட்டப்புக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். அண்ட் நம்மளோட பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கோடவே போயிட்டுருக்கு. உங்கள் யாருக்காச்சும் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வழியாக வென்யூக்கு ரீச் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன கீரல் மட்டும் கையில் போட்டுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தினா வேலைக்காகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு நான் கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். வென்யூக்கு சீக்கிரமாக போயிட்டாலே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஏசிஸ் ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் கஸ்டமர் வந்து ரொம்பவே ஸ்வீட். அவங்க எனக்கு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அங்கே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஏசியோடய எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் பிரின்ஸ் தீம் கேக் அப்படின்னாலே ராயல் ப்ளூ கலரில் தான் இருக்கும். பட் இந்த கஸ்டமர் இந்த கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக கேக்கும் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.